நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஆனந்த பிரியா ஹோம் லாக்ஸ். இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பச்சை பட்டாணி அண்ட் தென் வந்துட்டு காராமணி, அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு, அதுக்கப்புறம் இந்த டபுள் பீன்ஸ் இதெல்லாமே வந்து சூப்பரா கிடைக்கும். இது என்ன சீசன்னே தெரியாது. ஏன்னா வந்து காலையில பாத்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்கும், நைட்ல கொஞ்சம் பனியும் வந்து பெய்யும். ஸோ இந்த மாதிரி சீசன்ல தான் நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நல்லா பச்சையா கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்தியும் கூட, ஹை ப்ரோட்டீன். ஸோ இதுக்கு கொஞ்சமா உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம ஒரு சூப்பரான பொரியல் பண்ணிடலாம் வாங்க. இன்னைக்கு வந்து அதுக்கு கொஞ்சமா வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். அதுல கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா ஜீரகம் போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயமும் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் சுருள வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா பழுத்த தக்காளியா ஒரு 2 தக்காளியும் கட் பண்ணி போடுறேன். அதுவும் வந்துட்டு நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். சப்போஸ் நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட விருப்பம் இல்லைன்னா பூண்டு மட்டும் தட்டி கூட நீங்க போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இந்த வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கறதுக்கு கொஞ்சமா கல் உப்பு சேர்த்திருக்கேன். ஸோ இது நல்லா வந்து மேஷி கன்சிஸ்டன்சி வந்த உடனே எல்லாமே வந்து அவிச்சு போடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே பச்சை பச்சையா போட்டுடலாம். ஏன்னா இது பச்சையா இருக்கிறதுனால சீக்கிரத்திலேயே நமக்கு வெந்து வந்துடும். ஸோ அப்பதான் நமக்கு வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் இது ஆட் பண்ணியிருக்கேன், காராமணி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொச்சப்பயிறு வந்து பச்சையாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் முன்ன பின்ன கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராகவும் இருக்கும் இந்த பொரியல். இது வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி சாப்பிடலாம். அப்புறம் அவிச்ச ஒரு 2 சின்ன உருளைக்கிழங்கும் வச்சிருக்கேன். இதுக்கு காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூனுக்கு வந்துட்டு கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா ஒரு சேர வந்து வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வந்துட்டு இதுல நம்ம கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து வேக விட போறோம். ஸோ தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த பயிர் எல்லாமே வந்து முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து லேட்டரா தான் சேர்க்க போறோம். இதெல்லாம் வேகட்டும். ஏன்னா ஆல்ரெடி உருளைக்கிழங்கு நம்ம அவிச்சு தான் வச்சிருக்கோம். நீங்க அப்படியே உருளைக்கிழங்கு போடுறீங்கன்னா அப்படியே வந்து இது கூடவே நீங்க போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தா பார்த்தீங்கன்னா அந்த பயிர் எல்லாமே கொஞ்சம் உப்பு ஆகி வந்திருக்கும். ஸோ அதுலேயே தெரிஞ்சிடும் நமக்கு பயிர் வந்திருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் மூடி போட்டு மறுபடியும் ஒரு சிம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. தண்ணி சுண்டிடுச்சுன்னா சிம் ஃப்ளேமில் வைங்க. தண்ணி உங்களுக்கு வத்தலை அப்படின்னா மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இப்போ பாருங்க நல்லா சூப்பராக தண்ணி சுண்டி வந்துடுச்சு. நல்லா பார்க்கவே செம்மையாக இருக்கு. சப்பாத்தியில் அப்படியே நம்ம வச்சுட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பருப்பு வெந்துருச்சான்னு பாருங்க காராமணி சூப்பராக வெந்துச்சு. பச்சை பட்டாணி பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். பாருங்க ஒன்று வந்து தெரிச்சு ஓடிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மொச்சையும் சூப்பராக வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு முருகலாக வேணும்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் வந்து இறக்கிட போகிறேன். அதோட மெயின் மேட்ரு ஒன்று இருக்குது, கடாய் சாதம் பண்ணி சாப்பிட்டா மறந்துடாதீங்க. பாருங்கள் அந்த ஒட்டி இருக்கு இல்லையா, அதில் நல்லா சுட சுட ரைஸை போட்டு நல்லா பரட்டி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பொரியல் நீங்க செஞ்சு பாத்துருங்க. சீசனோட செஞ்சு சாப்பிட்டாதான் சூப்பரா இருக்கும். இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.